Oppan Gangnam Style. Style. Oppan Gangnam Style. Oppan Gangnam Style. நேற்று பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஷாப்பி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்தியா நியூசிலாந்தை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சாம்பியன் ஷாப்பி அடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் ஃபேன்ஸ் படுற பாடு இருக்கு. ஐயோன்னு சொல்லணும். இவனானா ஹோம் கண்டிஷன்லேயே விளையாடுறீங்க, இவனானா ட்ராவல் பண்ணாமே விளையாடுறீங்கன்றான். நோத்தனா ஆஸ்திரேலியா டீமில் ஃபுல் ஸ்குவாடே இல்லை, அதையும் அடிச்சு உள்ள வந்துட்டீங்கன்றான். ஆக மொத்தத்தில் இந்தியா சாம்பியன் ஷாப்பி ஃபைனல் ஜெயிச்சதுக்கு இந்தியன் ஃபேன்ஸுக்கே பிடிக்கலன்னு சொன்னோம். மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. என்னதான் இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்ட்டு ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே இந்த நியூசிலாந்து டீமை பார்த்தா கொஞ்சம் திடீர் பீதியாக இருக்கு. நல்ல வேலை மேத்யூ ஹென்றி பார்த்தீங்கன்னா டப்புன்னு இன்ஜுரி ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இருந்தால் உண்மையிலே ரொம்பவும் கஷ்டமாக இருந்திருக்கும். டப்புன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் விக்கெட்டு வீழ்ந்துனே இருக்குது. என்னடா வரைங்க போகிறவங்கடா இருந்துருச்சு. பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ சேஸ் பண்ணியாச்சு அந்த ஒரு டோட்டலில். அண்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு தான் நன்றி சொல்லணும். ரோஹித் சர்மா சொல்லணும் எதுக்கு 4 ஸ்பின் இந்த ஒரு இடத்துல அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா துபாயில் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பின் ஆகாது. அது ஒரு இந்த பிச்சுன்னு தெரியும், ஃப்ளாட் பிச்சு பாகிஸ்தான் பிச்சு மாரியே தான் இருக்கும்ட்டு. பட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும். நடுவில் பார்த்தீங்கன்னா சொதப்பினாங்க கேட்ச்லாம் விட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் செம பாலுங்க. 2 பேருக்கு கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் ஆட போனார், அதுக்கு அவுட் ஆயிட்டார். ரச்சித் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் பால் சரியான பால் அது. அப்படியே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து அங்கே வந்து டேரியல் மிச்சல் மொட்டை மாமாவுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அவர் பொறுமையாக இல்லைன்னா பட் சொல்ல முடியாது. ஏன்னா டப்புன்னு விக்கெட் வீழ்ந்துச்சு. அவர் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக தான் விளையாடுவார். பட் கிளீன்ஸ் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருந்தார். பேஸ்பால் அடிச்சு எப்படியும் ஒரு கம்ஃபர்டபுளான டோட்டல் தான் 250. இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு முதலே தெரியும். மேட் என்ட்ரி இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலியாக இருந்தது அவர் தான். அவர் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோஹித் சர்மா செகண்ட் பாலே யாருன்னா போய் ஏன்னா நான் 150 போடுற பவுலரையே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷாட் அப்படி அடிப்பேன், நீ 130 போடுற எத்தனை அழகாக பண்ணலாமா, 2வது பால்லே விட்டாருங்க 6 தேங்க்ஸ் மாமே அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து ஸ்டெட் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே போயிருந்தாங்க. ஒருவேளை கில்ல அடிக்கல தான், பட் இருந்தாலும் விக்கெட் கொடுக்காம விளையாடுனது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவர் 50 அடிச்சிருந்தா அவர் மேலே எந்த ஒரு கிரிட்டிசிசமும் இருந்திருக்காது. ஏன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் இது வரைக்குமே ஒன்றுமே பண்ணல, அதாவது நாக் அவுட் மேட்சஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் எத்தனை வந்தாங்க பாருங்க, டப்புன்னு 3-4 ஓவர் மேடின்னு உடனே தொடர்ந்து ஆச்சு. அதனால ப்ரெஷர் வந்துச்சு. ரோஹித் சர்மா டப்புன்னு அவுட் ஆயிட்டாரு. ஒரு வேலை ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் 2 பேர்னால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் பொறுமையாக தட்டி ஒரு ஸ்கோர் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக் பாண்டியா நல்ல வேலை அவர் டாட் பால் ஆனாலும் ஒரு வழியாக 6 அடிச்சிடுறாரு. அவர் மட்டும் அடிக்காமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முஞ்சிச்சிராப்பா உங்களுக்கு 2023 வேர்ல்டு கப்பில் தோத்ததுக்கு மெயின் ரீசன் என்ன சொன்னதுக்கு பதிலாக இந்த மேட்ச் வச்சுங்கடான்ட்டு ஓரளவுக்கு பொறுமையாக ஆடி அவரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அண்ட் ஜடேஜாவோட ஃபைனல் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பியாகவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். அண்ட் என்னதான் ஹோம் அட்வான்டேஜ், நீங்கள் இப்படி போய் ஹோட்டலில் உட்காருங்க, இப்படி வந்து மேட்ச் ஆடுறீங்க, உங்களுக்கு எதுவும் இருக்காதுன்ட்டு எல்லாரும் கிரிட்டிசிசம் பண்ணாலும் அன்னைக்கான நாள் நீங்கள் நல்ல கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஒரு 20 ரன் அடிச்சிருந்தாலும் இந்தியா கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. என்னதான் அவங்க 3 கேட்ச் விட்டு இருந்தாலுமே அவங்க கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனாங்க. அந்த 3 கேட்ச் பிடிச்சிருந்தா நிலைமை பாருங்க, சீக்கிரமாக அவுட் ஆகிட்டே இருப்பார். ரச்சித் ரவீந்திரா பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் விட்டு இருப்பார்ல, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசி பால் அந்த பாலே டப்புன்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. முன் பால் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகி 4 போயிட்டு இருக்கும். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா கேட்ச் விட்டு இருப்பார். அதுவும் பிடிச்சிருந்தா கொஞ்சம் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் 4 ஃபீல்டிங் தான் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ட்ராவலே பண்ணல ஒரே பிச்சில் விளையாடுறீங்கன்னு சொல்றீங்க. ஸோ 2023 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம். ஏன்னா அவங்க ஓம் இதில் விளையாடுறாங்க, நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிரவுண்டில் விளையாடணும் பிகாஸ் ஆஃப் ஃபேன் பேசஸ். ஸோ அதுமாரி இருக்கும்போது அதிக ட்ராவல் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அதேமாரி T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தாங்க அமெரிக்காவில். இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ பிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் போனாங்க, அது ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல டீமுக்காக நீங்கள் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த பிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனே சொல்ல முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே டீம் இந்தியா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.